ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பாரதி ஏர்டெல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ வீக்லியில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இருங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் 19/9/2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்ல எடுத்திருந்தேன். இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டியிருக்கு. ஸோ பாரதி ஏர்டெல் வீக்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா ஸோ புதுசாக என்ட்ரி ஆகிறவங்க என்ட்ரி ஆவாங்க. ஸோ ஒரு நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அதை வந்து சார்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிரேக் அவுட் ஸோ இங்கேருந்து என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20 வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணதுலேருந்து வந்து நல்லாவே ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து ஒரு ஷேர் தான் பை பண்ணேன். எதனால ஒரு ஷேர் மட்டும் பை பண்ண அப்படின்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூவா அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஸோ ஒரு ஷேர் மட்டும் பை பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அம்புஜா சிமெண்ட் அண்ட் பாரதி ஏர்டெல் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு டேட் 29 ஸோ 2022 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாரதி ஏர்டெல் அம்புஜா சிமெண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கேன். ஸோ அம்புஜா சிமெண்ட், ஐசிஐசி, பாரதி ஏர்டெல் இந்த 3 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஷார்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டார்கெட்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட் அண்ட் ஐசிஐசி பேங்க் இது 2 ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கே அனலைஸ் பண்ணிருந்தோம். ஸோ இப்போ கரண்ட்ல மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு பாரதி ஏர்டெல் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டும் தனித்தனியாக காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால வேர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடிட் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசி பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதாவது 898க்கு மேலே பிரேக் அவுட் வச்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த ஷேர்ல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 898 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தோம். ஸோ பை பண்ணதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ட்ரேட் எடுக்கிறப்ப நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆல்ரெடி அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஐசிஐசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக எடுக்கிறவங்க 867.15 ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா 841.50 ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1060. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்கோட நம்மளோட டார்கெட். ஸோ அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த ஹை வரைக்கும் வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு 443.15. ஸோ அந்த ஹையை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ 457.30க்கு மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மறுபடியும் என்ட்ரி எடுங்க. ஸோ ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே கடைசியாக வந்திருக்க கேண்டில், அதாவது இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கடைசியாக இருக்க இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ எதனால இப்போ அம்புஜா சிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஷேரை பை பண்ணிட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டைம்ல ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஃபிலிம்லாஜி டூல் ஆல் டைம் ஹையை தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ ஃபிலிம்லாஜி டூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்து மார்க்கெட் எங்கே திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு ஓரளவு கெஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஹை அண்ட் லோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்ததா, ஓகே கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வரும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டேர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு 547.35 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கரெக்ஷன் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ மார்க்கெட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆயிருக்கனால தான் மறுபடியும் அம்புஜா சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த டைம் அம்புஜா சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்திருக்கேன். பட் டார்கெட் எவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அம்புஜா சிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனில் இருக்கு 716 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ புதுசாக நீங்கள் அம்புஜா சிமெண்ட்ல என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ கரண்ட் டைமில் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா ஸோ எது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அம்புஜா சிமெண்ட்ல மறுபடியும் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஸோ அம்புஜா சிமெண்ட் இப்போ என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டாப் லாஸ் இந்த லோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஸோ இதை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணி ஸோ அம்புஜா சிமெண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 716 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட் 880 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ 880 ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தது நல்ல டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஏன் அப்படின்னா ஸோ கண்டினியூவாக
மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப் ட்ரெண்டில் அம்புஜா சிமெண்ட் போயிட்டு இருக்கனால ப்ராஃபிட் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் லாங் டேர்மில் நீங்கள் பார்க்குறப்ப கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் புதுசாக நீங்கள் அம்புஜா சிமெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அம்புஜா சிமெண்ட்டில் கொஞ்சம் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கம்மியாக, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல ஒரு 5,000 அதுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு 5,000 கொஞ்சம் கையிலே வச்சுருங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு நல்ல செல்லிங் கீழே இது வந்துச்சு அப்படின்னா ஸோ இதோட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால பை பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் கூட பண்ணி ஸோ எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடலாம். ஸோ அதனால் அம்புஜா சிமெண்ட்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸோ ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாரதி ஏர்டெல், ஓகே. ஸோ பாரதி ஏர்டெல் ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அம்புஜா சிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 592க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னா அந்த ரீசன் வந்து அதுதான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்டில் 4 ஷேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். 580க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல். ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தேன். அது நேற்று ஸோ எவ்வளோக்கு பை பண்ணியிருக்கேன் அப்படின்னா 783.45க்கு பாரதி ஏர்டெல் பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஷேர் பை பண்ணியிருக்கேன் 795க்கு. ஸோ ரெண்டு ஆவரேஜ் வரப்போ ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ வருது அப்படின்னு தெரியல. ஸோ ஆவரேஜ் ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 795க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல்ல பை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஓகே ஸோ 795ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸோ 764.25. ஸோ எதனால் இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டே ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு சார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் காட்டிட்டு இருக்கேன். டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புதுசாக மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வச்சிருக்கனால ஸோ வீக்லிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே பிரேக் அவுட் வச்சுச்சு அப்படின்னா ஸோ இன்னமும் நல்லா மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாரதி ஏர்டெல் ஸோ இந்த வீக் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் என்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் அக்ரெசிவாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ என்ட்ரி புதுசாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேண்டிலோட லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த கேண்டிலோட லோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறப்ப ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த 764.25. ஸோ 2 ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 722.85. ஸோ இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து இந்த 2 ஸ்டாப் லாஸ். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 876.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இது 2 பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷன் ரொம்ப நாளாக ஒரு சைட் வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு ஸோ இப்போ தான் பாக்ஸ் பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்கனால ஸோ இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது அக்யூரேட்டாக இப்போ எடுக்கக்கூடாது. ஸோ இந்த பேட்டர்னுக்கான டார்கெட் அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா கூட ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வச்சிருக்க டார்கெட்டுக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேட்டர்னுக்கான டார்கெட் ஓகே. ஸோ நான் கொஞ்சம் முன்னாடியே வச்சிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து ஃபிபோனாச்சி டூல். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஹை வந்திருக்கனால அடுத்து மார்க்கெட் எங்கே திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லோ மார்க் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கரெக்டாக 876.5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து மார்க்கெட் திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை உடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1030. ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 2 டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பாரதி ஏர்டெல், ஐசிஐசி பேங்க், அம்புஜா சிமெண்ட் 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாங் டேர்ம் பேஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு ட்ரேடு எனக்கு குறிப்பிட்ட ஒரு ப்ராஃபிட் வந்தால் போதும், நான் ஒரு 1 மந்த் 2 மந்த் நீங்கள் ஹோல்டிங் வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலும் ஸோ இந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நல்ல ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எந்த டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கினாலுமே அது ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து நல்ல ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோங்கிறப்ப மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம்லையும் கொடுத்துரும். ஸோ பாரதி
பாரதி ஏர்டெல் வந்து பாத்தீங்கன்னா ஸோ நான் எதிர்பார்க்குற 2 டார்கெட். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பட் 876 போறதுக்கான சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் அனலைஸ் பண்ணிருக்க மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது இல்லாம ஆப்போசிட்டா போறதுக்கும் மார்க்கெட்ல சான்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ இது என்னோட தனிப்பட்ட முறையில் நான் பண்ணியிருக்க அனலைஸ். ஸோ நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட அனலைஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ எப்பயுமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஃபண்ட்ல விட ஒரு கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% கேஷ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால ஆவரேஜ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் கொஞ்சம் கேஷ் இருக்க மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கையில வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டார்கெட். ஸோ வீக்லியில ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க புதுசா என்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீக்லியில பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகலாம். இல்ல அக்ரெசிவா நான் என்ட்ரி ஆறேன் அப்படிங்கிறவங்க ஸோ புதுசா கரண்ட் டைம்ல கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ட்ரி ஆகலாம். ஸோ இதுல நீங்க டேல அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா இல்ல வீக்லியில அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா அப்படின்னு பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஸோ எந்த டைம்ல எக்ஸிட் ஆகணும் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூவா வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்றேன். ஸோ நம்மளோட சேனல்ல இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டிவா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல அப்லோட் பண்ண போறதுனால அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.